உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள எனது அருமையான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு 340வது நம்ப முடியாத சத்தியம், எல்லையை தாண்டி எட்டி பார்ப்பது இயேசுவுக்கு பிரியம். முக்கியமான ஒரு ட்ரூத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். பாருங்கள், யாரெல்லாம் அன்லிமிட்டடாக யோசித்தார்களோ அவர்களை தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். அதைத்தான் அன்றைக்கி தியானிக்க போகிறோம். அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நோ ஒன் இஸ் சோசன் பை த லார்ட் ஃபார் அன் ஆர்டினரி லைஃப். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் ஒருவரை கூட கரம் பிடிக்கிறது இல்லைங்க. ஒரு சாதாரண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவன் ஒருவரையும் ரட்சிப்பதில்லை. ஒரு சாதாரண ஊழியத்தை செய்வதற்கு தேவன் ஒருவரையும் கரம் பிடிக்கலைங்க. ஒன்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அங்கிள் பைபிளில் ஒரு 10 பேர் தானே ஷைன் பண்ணியிருக்காங்க. ஐயா, அவர் சூஸ் பண்ண எல்லாரையும் ஒரு எக்ஸலண்ட் அச்சீவ்மெண்ட் பண்ண தான் சூஸ் பண்ணார். ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களே சத்தியத்தை சரியாக அறிந்தார்கள். அவர்களை மாத்திரம்தான் தேவனால் உச்சாணிக்கு கொண்டு போட முடிஞ்சிருக்கு. ரைட், நீங்கள் கேட்ட கேள்வி சரி. அதே தான் ரேஷியோ இன்னைக்கு இருக்கு. எல்லாருக்கும் தான் வச்சுருந்தாருங்க. அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள், அவர்கள் நடாத தோப்புகள், அவர்கள் தோண்டாத துறவுகள், அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துகளால் நிறைந்த நல்ல வீடுகள் எல்லாம் எத்தனை பேருக்கு வச்சுருந்தாருங்க? 20 லட்சம் பேருக்கு வச்சுருந்தாரு. 2 பேரை சுதந்திரிச்சான். அவனால் தான் தேவனை விசுவாசிக்க முடிந்தது. அவர்களால் மட்டும்தான் எல்லையை தாண்டி கனவு காண முடிஞ்சது. இன்னைக்கு தலைப்பு என்ன? எல்லையை தாண்டி எட்டி பார்ப்பது இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பைபிளில் சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிற அருமையானவங்களா திரும்பவும் சொல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை ஒரு சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கலை. ஃபைனான்ஸை எடுத்துருங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஏன்? அங்கே 2 கொரிந்தியர் 9:8 சொல்கிறாரு பாருங்க, சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருக வேண்டும். நீங்கள் காலையில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வாசித்தேன். என்ன அந்த டிவியில் பார்த்தேன் பாருங்கள். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் தான் அதிகமான படித்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 மாவட்டங்களில் உள்ளவங்க தான் அநேக போஸ்டிங்கில் இருக்காங்களாம். அரசாங்க தகுதியில் அநேகர் வெளிநாடுகளில் போய் நல்ல வசதியாக இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் படித்தவங்க. திருநெல்வேலி, நாகர்கோயில், தூத்துக்குடி, சென்னை இதெல்லாம் உள்ளவங்களாம் அந்த ரேட்டு படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. ஏன் தெரியுமா? அந்த நாட்களில் ட்ரீம் பண்ணாங்க. ஐரோப்பிய மிஷினரிகள் எல்லையை தாண்டி பார்த்தாங்க. அவர்கள் இங்கிலாந்துலேருந்து வந்தாங்க, ஜெர்மன்லேருந்து வந்தாங்க. என்ன பார்த்தாங்க? இங்கே ஒரு பெரிய நீடு இருக்குது, நூற்றுக்கணக்கான கல்வி சாலைகளை நம்மால் கட்ட முடியும், நாம் கட்ட வேண்டும் என்று எல்லை தாண்டி யோசித்தார்கள். பாருங்கள், பெரிய காரியங்களை யோசித்தார்கள். நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள், நூற்றுக்கணக்கான கல்லூரிகள். ஏன் அவர்களால் கட்ட முடிஞ்சதுன்னா, ஏன் அவர்களை தேவன் கோடீஸ்வரர் ஆக்க முடிந்தது என்றால் அவர்கள் எல்லை தாண்டி எட்டி பார்த்தார்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்குறீங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு புரிந்துவிடும். அருமையானவர்களே, எல்லை தாண்டி எட்டி பார்ப்பன என்ன தெரியுமா?
மனுஷ கெப்பாசிட்டிக்கு மிஞ்சினதை யோசிக்கிறது. தேவனால் மாத்திரமே செய்யக்கூடியவைகளை சிந்தித்து செயல்படுவது. ரொம்ப சிம்பிள் பாருங்க. அந்த நாட்களில் ஃபெசிலிட்டிஸே கிடையாதுங்க. இப்படி எடுத்துருவோமே, தோமாவும் காலத்தில் எடுப்போம். நோ எலக்ட்ரிசிட்டி, நோ ஆடியோ, நோ லைட்டு, நோ ஃபியூலு, நோ பெட்ரோல், நோ டீசல், வெஹிக்கிள் இல்லை, ஏரோப்ளேன் இல்லை, கப்பலில் வந்தாலும் டீசல் போடுறதுக்கு டீசல் இல்லை. அந்த நாளிலே அவன் அங்கேருந்து இஸ்ரவேல்லேருந்து இந்தியாவை எட்டி பார்த்தானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் தேசத்தில் பட்டினியினால் ஒவ்வொரு நாளும் அநேகர் மரித்து போகிறார்கள். நம்மளால் அதை சிந்திக்க முடியாதா? நம்மளால் அதை எட்டி பார்க்க முடியாதா? ஹல்லேலூயா. அப்போது யார் யாரெல்லாம் வேதத்திலே அதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தா உங்களுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளும் பாருங்கள். இதில் முக்கியமான கருத்து என்னென்னா, அவர்களை இயேசு ரொம்ப ரசித்திருக்கிறார். அதை நான் பஞ்சு பண்ண விரும்புகிறேன். பாருங்கள், அந்த 70 சீஷர்களை இயேசு கிறிஸ்து 2 பேராக அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறாரு? கிராமங்களுக்கு அனுப்புகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க? அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி இருந்தாங்க? ட்ரெயினீஸாக இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க, அவர்கள் செய்த அற்புதத்தை பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போது அங்கே போனவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசை விரட்டுறாங்க. பெரிய காரியங்களை, அது வரைக்கும் செய்யாத காரியங்களை, தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை செய்துட்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்று சொல்லி லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் லூக் சாப்டர் 10 verse 21 I shall read for you. சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, இயேசுவே உங்கள் பேரை சொன்னோம், பிசாசுலாம் ஓடுதுன்னு சொன்ன உடனே அவங்க கெப்பாசிட்டிக்கு மிஞ்சின காரியம் அந்த நேரம், இப்போ இல்லை, சிலுவைக்கு முன்பதாகவே சீஷர்கள் பிசாசை விரட்டியிருக்காங்க. வந்து சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து எவ்வளவு சந்தோஷப்பட்டார் பாருங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனத்தில், அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. என்ன சொல்லுகிறாரு? ஆவியிலே களி கூர்ந்தாராம். ஏன்னா அவர்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பா, நான் எதிர்பார்த்ததை செய்துட்டீங்க, தேவனால் மாத்திரமே செய்யக்கூடியதை செய்து விட்டீர்கள். அப்படியானால் இன்றைக்கு நாளில் செய்தி என்னன்னா, நீங்கள் அற்புதம் செய்வீர்கள் என்றால் எல்லை தாண்டி எட்டி பார்க்கிறீர்கள். இயேசுவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. சாதாரண வாழ்க்கைக்காக தேவன் உங்களுக்காக மரிக்கவில்லை அருமையானவர்களே. சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் உங்களுக்காக கொடுத்த தேவன், அவரோடு கூட வேதத்திலே சொல்லி இருக்கிற அத்தனை சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஒர்க்கிங் பவரையும் கொடுத்துட்டாரா இல்லையா? ரைட்? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல பயங்கரமான அற்புதங்களை செய்ய தேவன் உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்கள், 100க்கு அதிபதி, அவன் யூதனே கிடையாது, ஆனால் அவன் எல்லை தாண்டி பார்க்குறான். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? வியாதியஸ்தர்களை தூக்கிட்டு வராங்க, இல்லை இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரைட்? இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகிறார். ஏன்? அவனுடைய வேலைக்கார சிக்கா சீரியஸாக இருக்கிறான். இவன் எல்லை தாண்டி பார்க்குறான் பாருங்க. 100க்கு அதிபதிங்க, யூதன் அல்லாதவன். அதனால தான் நான் வேதனையோடு ஆக்ரோஷமாக பேசுகிறேன். இயேசுங்கிற நாமம் உனக்கு இருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறாய், உன்னாலே இயேசு சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்க முடியும், இயேசு செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியுமா இல்லையா? ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் 100க்கு அதிபதி என்ன சொல்கிறத இயேசு ரசிக்கிறார் பாருங்க. இயேசுவுக்கு 100க்கு அதிபதி ஏன் பிடிக்கும் தெரியுமா? அங்கே லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனம் நான் அவங்க வாசிக்கிறேன். அந்த வேலைக்காரனை சொஸ்தமாக்க அந்த 100க்கு அதிபதியோடு கூட இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி போகிறார், நடந்து போகிறாரு. அப்போது அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? யூதன் அல்லாதவன் என்ன சொல்லுகிறான்? லூக் 7:7, நான் உம்மிடத்தில் வரவும்
என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஐயா, இப்படி ஒரு சம்பவம் அது வரைக்கும் நடந்ததாக எழுதலை. ஆனால் இவன் திங்க் பண்ணுறான் பாருங்க. இவர் சூப்பர் நேச்சுரல் மேன், இவர் ரொம்ப பிஸி ஷெடியூலு, நம்ம போய் ஏன் இவரை டிஸ்டர்ப் பண்ணணும்? அவனே சஜஸ்ட் பண்ணுறான். இயேசுவே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இதுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பாருங்க. 9வது வசனம், the book of Luke chapter 7 verse 9 I shall read for you. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 7:10 அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கதை கண்டார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு பெருங்கூட்டத்தோட தான் எப்பவும் போனார் இல்லையா? அஸ்டானிஷ் ஆகிட்டார். உனக்கு இது எப்படிடா புரிஞ்சுது? நின்றுட்டாரு. யூதர்களை திரும்பி பார்க்குற, எப்பா இவனை பாருப்பா, இவனை போல விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லையே. இயேசு கிறிஸ்து ரொம்ப ரசித்தார் பாருங்க. அதனால தான் இந்த தலைப்பு. இயேசுவுக்கு யாரை பிடிக்கும் என்றால் எல்லை தாண்டி யோசிக்கிறவர்கள். ஏனென்றால் அவர்கள் தான் நம்ப முடியாததை நம்புவார்கள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அதிசயங்களை காண பண்ணுகிற தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. அப்போது நான் இன்றைக்கி என்ன உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் எல்லை தாண்டி யோசிங்க. டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். இல்லை, நான் ஒரு புஸ்தகம் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். டோன்ட் லிமிட் காட். இந்த புக்கை நான் வாசித்தங்க, என்னுடைய எண்ணங்கள் எல்லை தாண்டி போய்விட்டன. நோ சிச்சுவேஷன் கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐ ஆம் ஏபிள் டு பிலீவ் த அன்பிலீவபிள் ப்ராமிசஸ் ஆஃப் த லார்ட். அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன், இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய கிரியைகளை செய்வேன். இல்லைன்னா நீங்கள் யூ ஆர் லிமிட்டிங் த லார்ட். தட்ஸ் த சின் டன் பை த இஸ்ரேலைட்ஸ் இன் த வில்டர்னஸ். 78:41 வாசிங்க சங்கீதத்தில். இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தே லிமிட்டட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல். ஏனென்றால் அவர்கள் எல்லை தாண்டி அவர்களால் யோசிக்கவே முடியலை, சூழ்நிலையை தாண்டி அவர்களால் சிந்திக்கவே முடியலை. 99.999% வனாந்தரத்தில் மடிஞ்சு போனாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்கள், தேவன் அதைத்தான் என்ன சபைக்கு போதிக்க சொல்கிறார். எப்பா, என் வார்த்தையெல்லாம் கிடப்பில் போட்டாங்க, அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். அருமையான தேவர்களே, அவர் தான் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இதை பேசுகிறதுக்கே நீங்கள் பயப்படுறீங்களே. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இதை பேசுங்க, இதை தியானிங்க. அப்போ நீங்கள் எல்லை தாண்டி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பொழுது என்ன நடக்கும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் தானாகவே உங்களை வந்து அடையுமா இல்லையா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னும் அவர் என்னங்க சொன்னார்? இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, உன்னை பற்றி சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேவர்கள் என்றார். அதுக்கு என்ன சோர்ஸு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ரைட்? இந்த வசனங்களை சிந்திக்கிறவர்கள், இந்த வசனங்களை தியானிக்கிறவர்கள், இதை நீங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், சர்ச்சில் இதை பேசுங்க. 2000 ஆண்டுகள் செய்யப்படாத ஊழியத்தை 20 வருஷத்தில் முடிச்சிடலாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வசனங்களை நீங்கள் தியானிங்க. அந்த 2000 வருஷத்தில் தேவனுடைய சரீரமாகிய சபை தோற்று போய் இருக்கிறத, இருந்ததையும் இழந்து நிற்கிறதே. இங்கிலாந்துலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பல ஆண்டுகள் சபை நடத்துகிறாங்க, சபையில் அபிவிருத்தி இல்லை. அப்போ அவங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டேன், சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்களே, அங்கே வந்து மால் அந்த ஆலய கட்டிடங்களில் மால் வருதாம, உண்மையா? ஆமாம் பிரதர். சில ஆலயங்கள் மசூதியாக மாறி இருக்காம. ஆமாம். ஏன்? இயேசு சொன்ன வசனங்களை நீங்கள் கிடப்பில் போட்டீங்க.
சீரியஸாக எடுக்கிறதே இல்லை, பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய மகிமையை உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. யாரா நம்புறீங்களா? எந்த அளவுக்கு பிசாசு ஏமாற்றி வச்சுருக்கான் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் இதே தான் பிரச்சனை. அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை எதுவுமே உள்ளே போகலை ஆதாம் ஏவாளுக்கு. சிம்பிளாக பிசாசு வஞ்சித்துட்டு போயிட்டான் இல்லையா? அதே பாவத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை நீங்கள் சீரியஸாக எடுக்கலைன்னா அந்த ஆதாம் ஏவாளை போல் நீங்கள் அக்கிரமம் செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நீங்கள் சீரியஸாக எடுக்கலைன்னா அந்த 99.99% முறுமுறுத்தார்கள் அல்லவா வனாந்தரத்தில், அதே அக்கிரமத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு 3 மாதங்களுக்கு இந்த வசனங்களை தியானிங்க அருமையானவர்களே. நீங்கள் அப்பொழுது என்ன செய்வீங்க? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள், எல்லை தாண்டி சிந்திப்பீர்கள். நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் எல்லை தாண்டி யோசிச்சிருக்காங்கங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள. காலேப் யோசுவா அப்படி தானே. அவன் என்ன யோசித்தான்? இருள் வந்துட்டு இனிமே அவ்வளோதான், சத்துருக்கள் நம்மை ஜெயித்து விடுவார்கள், அதை ஏற்றுக்கொள்ள அவன் ரெடியாக இல்லை. வேறு மாதிரி யோசிக்கான். என்ன யோசிக்கிறான்? நமக்கு இன்னொரு 4 hours லைட் வேணும், அவ்வளோதானே. சூரியன் இங்கே நில்லு, சந்திரன் இங்கே நில்லு. உங்களுக்கு புரியுதா? எல்லை தாண்டி யோசிப்பது என்றால் என்னன்னு புரிகிறதா அருமையானவர்களே? அவனால் எப்படிங்க யோசிக்க முடிஞ்சது? காலேபு யோசுவாவால் இந்த சூரியன் எனக்கு கீழ்ப்படியும் என்று விசுவாசிக்க முடியும் என்றால் இயேசு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் உன்னால் விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா முன்னால் போகிறதுக்கு வழி இல்லை. யோர்தானில் வெள்ளம் புரண்டு ஓடுதுங்க. அவன் அதாவது ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் சூப்பர் நேச்சுரலாக யோசிக்காம பாருங்க. மனிதனுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி யோசிக்கிறான் பாருங்க. அதை தான் எல்லை தாண்டி யோசி என்று சொல்லுகிறான். அதனால தான் பைபிள் நிறைஞ்சிருக்கு. அவன் என்ன செஞ்சான் பார்க்கட்டுமா? வாசிக்கவா? அங்கே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த எலியா சிம்பிளாக ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் பண்ணுறான் பாருங்களேன். தன்னுடைய தோளில் கடந்த டவலை எடுத்து ஒரு அடி அடிக்கிறான். யோர்தான் 2ஆக பிளந்து வெட்டாந்தரையை போல வழி உண்டாயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குங்க பைபிளில் எழுதியிருக்கு? ஒன்று வெட்டி கதை. நீ வெட்டி கதைன்னு நம்பலை, உண்மைதானே நம்புகிறா. நீ எதை நம்ப மானுங்க? இதை நானும் செய்ய முடியும்னு நம்பலை. நீ எதை நம்புகிறா? உங்கள் பாஸ்டர் சொல்கிற பொய்யை நம்புகிறா. நான் யார்? பாவி. நான் என்னது? வெட்டுக்கிளி, பூச்சி, புழு. அருமையானவர்களே, வேதம் கையில் இல்லாத காலத்திலே எலியாவாலே என்ன செய்ய முடிஞ்சது என்று நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்கள். அந்த புக் ஆஃப் 2 Kings chapter 2 verse 8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஐ எம் டாக்கிங் சீரியஸ் மேட்டர் அருமையானவர்களே. அப்போ ஃபஸ்ட்டில் அவனுடைய மைண்டில் என்ன வந்தது பாருங்களேன். எல்லை தாண்டி யோசித்தான் பாருங்களேன். ரைட்? எல்லை தாண்டி யோசிக்கிறான். எப்பா ஏன் அவ்வளோ தூரம் சுற்றி போகணும்? ஏன் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிக்கணும்? துண்டை தூக்கி அடித்தா யோர்தான் திறக்குதுங்க. அருமையான இதே போல் பாருங்கள், அவனுடைய ட்ரெயினி எலிசா அதே அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் பின்பு அவன் யார்? எலிசா எலியாவின் மேலே இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போகிறான். யோர்தானை தாண்டணும். திரும்பி போய் யோர்தானை கரையிலே நின்று அடித்தான். என்ன ஆயிடுச்சு? அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினாலே எலிசா இக்கரைப்பட்டான். எல்லை தாண்டி யோசிக்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கும், தேவனுக்கு பிடிக்கும், பரலோகத்துக்கு பிடிக்கும். இதுக்கு மிஞ்சி வேதத்தில் ஒன்றும் இல்லைங்க. வேதம் முழுவதும் இப்படி தாங்க இருக்குது. உங்களை பார்த்து தேவன் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. அருமையானவர்களே, இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃபுக்கு வாங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். உங்களால் எல்லை தாண்டி யோசிக்க வேண்டிய ஒரு 3 வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன் பாருங்கள். யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனத்தில், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். சிம்பிளாக தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாச்சு. டிஸ்கஷனே கிடையாது, மெடிடேஷனே கிடையாது, ப்ரீச்சிங்கே கிடையாதுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஆமாம், ஏன் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவர் மரித்தாரா இல்லையா? ரைட்? அப்போது கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகனுக்காகவும் அவனுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பாடம் என்னென்னா, அவருடைய பாவங்களுக்காகவும் பரிகாரம் பண்ணிவிட்டபடியினால நீங்கள் தைரியமாக பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால். ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம், பேசுங்க. பிரதர், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பேசுங்க. அவர் அதிர்ச்சி அடைஞ்சிடும். என்னடா நீ இப்படி பேசுகிறா? வசனத்தை எடுத்துக்காட்டு. யோவான் 20:23 எடுத்துக்காட்டு. உனக்கு டிஸ்கஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைக்குது பாரு, எழுதியிருக்குப்பா. நீ அடுத்து என்ன செய்வா? ஐயா, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா? ஐயா, எனக்கு முட்டு வலி இருக்குது. பேசு. இயேசு நாமத்தில் முட்டு வலியே போ. எவ்வளவு ஈஸியாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சாட்சியை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஷாப்பில் நின்றுட்டுருக்கேன். கோயம்பேடில் என்னுடைய தம்பி தேங்காய் கடை வச்சுருந்தார். பெரிய ஹோல்சேல் லாரியாக வாங்குவார். ஒரு நாள் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம் பாருங்கள். ஒரு இஸ்லாமிய சகோதரர் லுங்கியை எடுத்துகிட்டு தொப்பியை போட்டுட்டு அந்த சாம்பிராணி போச்சா போட வந்தார். குனிஞ்சிட்டே இருந்தார். அப்போ நான் கேட்டேன், ஏன் பிரதர் நீங்கள் குனிஞ்சே இருக்கிறீங்கன்னு. ஐயா, 10 வருஷம் ஆச்சு, எனக்கு கூன் விழுந்துட்டுனார். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது ஒரு கையை வச்சுட்டு எடுத்தேன். பிறகு நீங்கள் சுகமாயிட்டீங்க, எழுந்துருங்கன்னு எழுந்துட்டாருங்க. அப்போ அந்த புகை போடுற பாத்திரத்தை வச்சுட்டு என் காலில் வந்து விழ வந்த நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி விட்டார். அருமையானவர்களே, வருகிற போகிற எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினாருங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் சுகத்தை அளிக்கக்கூடிய தேவனாக இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். எல்லை தாண்டி நீ யோசி. எல்லை தாண்டி மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அற்புதங்களை நீ அட்டெம்ப்ட் பண்ண. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் செய்ததை விட பெரிய கிரியைகள்லாம் என்னது? இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்தாருங்க. நீங்களும் நானும் ஃபுட்பால் ஹாக்கி விளையாட முடியுமா இல்லையா? இல்லைன்னா அந்த வார்த்தை, இயேசு வார்த்தை பொய் சொல்லுமா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கல்லறையை காலி செய்தார். நம்மாலே கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியும். ஏனென்றால் சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. அவருக்கு பொய்க்கு சம்பந்தமே இல்லைங்க. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைக்கி நீங்கள் எழுந்துருங்க. உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். அங்கே எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொள்ளுங்க. அருமையான மகளே, அருமையான மகனே, நீ இந்த மேலானவைகளை தியானி. உன்னுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். நாள் அடைவில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா உன் கடன் அடைஞ்சிருக்கும். 20 வருஷம் படுக்கையில் இருந்த தாய் எழுந்திருப்பா. நீ சத்தியத்தை அறிந்தால் போதும். உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. ஒரு ஐசியூக்குள்ளே போகிறேன், 2 நிமிஷம் கொடுத்தாங்க. எங்கள் டாக்டர் வரார் சார், 2 நிமிஷத்தில் வெளியே போயிடுனார். அவருக்கு தலையெல்லாம் ஷேவ் பண்ணியாச்சு. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பிரெயின் சர்ஜரி. நேராக போகிறேன், தலையில் கை வச்சு பேசுகிறேன். இயேசு நாமத்தினால ஐ ஸ்பீக் நார்மல்ஸு. இந்த பிரெயினை நீ ஜீவன் உண்டாகுது, இப்பொழுதே சுகமடைகிறான்னு வெளியே வந்துட்டேங்க. கர்த்தர் எவ்வளோ வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக பாருங்கள். ஐசியூவில் இருந்த 8 பேரும் சுகமாகி வீட்டுக்கு போயிட்டோம் அன்றைக்கே. அருமையானவர்களே, அன்னைக்கு தான் அந்த 7:38 எனக்கு புரிஞ்சது. இயேசு சொன்னார் பாருங்க, உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவர்களே, உங்களிடத்திலிருந்து எப்பவும் என்ன போயிட்டே இருக்கு, சூப்பர் நேச்சுரல் பவர் வெளியே போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறேன் என்றால், நடக்க முடியாத நன்மைகளை கற்பனை செய்யுங்கள். ரைட்? கல்லறை காலி செய்வதை கற்பனை செய்யுங்க. அமரர் அறைகளை காலி செய்வதை கற்பனை செய்துங்க. அது இயேசுவுக்கு பிடிக்கும்.
மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.